சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. இந்த தேர்வு எழுதுவதற்கு 13,89,738 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் சென்னையில் மட்டும் 94,848 பேர் இந்த தேர்வினை எழுதுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்வுகள் இன்று 9 மணி முதல் ஆரம்பித்து 9:30க்கு தேர்வு ஆரம்பிக்கும். 9:30 to 12 3 hours நடக்கும். 100 கேள்விகள் தமிழ் மொழியிலும் 100 கேள்விகள் பொது அறிவு மற்றும் மென்டல் எபிலிட்டி என்ற அடிப்படையிலும் 200 கேள்விகள் அப்ஜெக்டிவ் டைப்பாக வச்சு இந்த எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாம் இருந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் குரூப் 1 பார்த்தப்போ அது 3 கட்டமாக நடந்தது. ப்ரிலிமினரி, மெயின், அப்புறம் இன்டர்வியூ. வேற இது இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இந்த பரீட்சையை மாணவர்கள் நல்லா எழுதினாங்கன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மதிப்பெண் அடிப்படையிலே கிடைச்சிரும். அதனால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த தேர்வுக்கு தான் வேகன்சி ரொம்ப அதிகம். இந்த தேர்வுக்கு இப்போது இந்த ஆண்டு 3,935 வேகன்சிஸ். ரெண்டாவது, இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தான். அதனால் இதை நிறைய மாணவர்கள் எழுதுகிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 13,89,000 பேர் இந்த தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பல முக்கியமான பணிகள் தொகுத்து உள்ளன. இதில் மொத்தம் 25 போஸ்ட் இருக்குது இந்த எக்ஸாமில். அதனால தான் கம்பைன்டு குரூப் 4 எக்ஸாமினேஷன் என்று நாம் சொல்கிறோம். இதில் முக்கிய பணிகளான விஏஓ, கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், அப்புறம் வருவாய்த்துறையில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு போன்ற பல பணிகள் இதில் நம்ம இதன் மூலமாக தேர்வு செய்கிறோம். விஏஓ போஸ்ட்டு 215 போஸ்ட் இருக்குது. இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட் 1,678 பேர் இதில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். டைப்பிஸ்ட் 1,100 பேர் இதில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸ்டெனோடைப்பிஸ்ட் 368, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 239, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, ஃபாரஸ்ட் கார்டு 112 என்று பல பணிகளில் நிறைய வேகன்சிஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் கடைசியில் கவுன்சிலிங் மூலமாக வழங்கப்படும். நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டப்புறம் அதில் மெரிட் படி அவங்களை நம்ம கூப்பிடுவோம். மெரிட் கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களை கூப்பிடுவோம். அவங்கள முதல் மார்க் உள்ளவங்க அவங்களுக்கு வேண்டிய போஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரவங்க அவங்களுக்கு என்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்கோ அப்படியே அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதற்கான முடிவுகள் ஒரு 3 மாதத்தில் வெளியிடப்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 மாதம் ஆச்சு. இந்த முறை நம்ம பல நடவடிக்கைகளை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறதுனால ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த முடிவுகளை வெளியிட்டு விடலாம் என்று நான் கருதுகிறேன். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 2 மாதத்தில் வெளியிடுவோம்னு நாங்கள் சொன்னோம். ஏன்னா அது எழுதினவங்க 2 லட்சம் பேர். இப்போ இந்த தேர்வு எழுதினது ஏறக்குறைய 14 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதனால் கொஞ்சம் டைம் 1 மாதம் கூடாகும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதிகபட்சமாக 3 மாதத்துக்குள்ளே ரிசல்ட் போட்டுடுவோம். முன்னாடி கூட வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் ஸ்பீடப் பண்ணதுனால சென்ற ஆண்டு 10,701 பேர் நம்ம ரெக்ரூட் பண்ணோம். இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 11,027 பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 4,300 பேர் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸ் மூலம் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மாதங்களில் செலக்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் இருக்குது. மொத்தமாக இப்போ அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் மற்றும் இனிமேல் வரக்கூடிய அறிவிப்புகள், இந்த ஆண்டில் வரக்கூடிய அறிவிப்புகள் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு டோட்டலாக ஒரு 10,000 பீப்புள் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று நான் கருதுகிறேன். டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆனுவல் கேலண்டர் வச்சு செயல்பட்டு வருகிறது. நம்ம போன நவம்பர் மாதத்துலேயே எந்தெந்த தேர்வுகள் என்றைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம மாணவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி முன்னாடியே நம்ம சொல்கிறப்ப தான் நம்ம எக்ஸாம் ஹால் பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் மாணவர்கள் அந்த தேர்வுக்காக தயார் செய்கிறது. ஏன்னா யூபிஎஸ்சி வேறு நிறுவனங்கள் பல தேர்வுகள் நடத்துகின்றன. அதுக்கெல்லாம் ஒன்றுக்கு கிளாஷ் ஆகாத மாதிரி நம்ம திட்டம் போட்டு நம்ம ஏற்கனவே பட்டியல் போட்டதுனால நம்ம 7 தேர்வுகள் அறிவித்து இப்போ அதில் 5க்கு ஏற்கனவே நம்ம அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடந்துட்டு இருக்குது. குரூப் 2, 2Aக்கு மட்டும் நம்ம இந்த மாதம் 15 அடுத்த வாரம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் குரூப் 5Aங்கிறது இன்டர்னல் ப்ரொமோஷன் வித்தின் த கவர்மெண்ட் செக்ரட்டேரியட்டில். அதனால் இந்த ஆண்டோட கால அட்டவணையை நம்ம உரிய முறையில் பின்பற்றி தேர்வுகள் எல்லாத்தையுமே நடத்திட்டோம். குரூப் 2A நம்ம அறிவிப்பு வெளியிட்ட உடனே இந்த அறிவிப்புகள்லாம் ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடும். டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த ஆண்டு நம்ம நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இன்று இந்த குரூப் 4 தேர்வுகள் சுமூகமாக தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்குது. மேற்கொண்டு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆமாம், சரி, இந்த பேப்பர் கரெக்ஷன் இது OMR எக்ஸாமினேஷன். இது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது, எழுத்து தேர்வு கிடையாது. இதில் இருந்து ஷேடிங் தான் மாணவர்கள் பண்ணுறாங்க.